உங்களால் எதையும் செய்ய முடியும். அனைத்து ஆற்றலும் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. வீரத்துறவி விவேகானந்தரின் இந்த ஒற்றை வரி உங்கள் வாழ்வை மாற்ற போதுமானது. ஆனால் அந்த ஆற்றலை நீங்கள் எப்படி தட்டி எழுப்புகிறீர்கள்? வெறும் விழிப்பது மட்டும் காலை அல்ல. உங்கள் விதியை நீங்களே எழுதும் நேரம் அது. இன்று பெரும்பாலானவர்கள் எழுந்தவுடன் மொபைல் போனில் தொலைந்து போகிறார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் உலகை தேடுவதில்லை, தங்களுக்குள் இருக்கும் வலிமையை தேடுகிறார்கள். சுவாமி விவேகானந்தரின் தத்துவங்களின் அடிப்படையில் உங்கள் மூளையை ஒரு காந்தமாக மாற்றி செயல்திறனை 10 மடங்கு அதிகரிக்கச் செய்யும் அந்த 12 காலை பழக்கங்கள் என்ன? உங்கள் சாதாரண நாளை ஒரு சரித்திரமாக மாற்றப் போகும் அந்த ரகசியங்கள் இதோ. வீடியோவை இறுதி வரை பாருங்கள். மாற்றத்தை இன்றே தொடங்குங்கள். முதல் பழக்கம், தியானம் மற்றும் ஒருமுகப்படுத்துதல். எல்லா அறிவின் சாரமும் மனதை ஒருமுகப்படுத்துவதே. காலையில் எழுந்ததும் பெரும்பாலான மக்கள் தங்கள் போனை தேடுகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் அன்றைய பொழுதின் தொடக்கத்திலேயே தங்கள் மன ஆற்றலை சிதறடிக்கிறார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் தங்கள் மனதை ஒருமுகப்படுத்துகிறார்கள். காலையில் எழுந்தவுடன் குறைந்தது 10 முதல் 15 நிமிடங்கள் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து தியானம் செய்வது உங்கள் மூளையை ஒரு கூர்மையான ஆயுதமாக மாற்றும். தியானம் என்பது ஏதோ மந்திரம் சொல்வதோ அல்லது கண்களை மூடிக்கொண்டு தூங்குவதோ அல்ல. அது உங்கள் எண்ணங்களின் ஓட்டத்தை கவனிப்பது. விவேகானந்தர் வலியுறுத்திய மனவலிமை என்பது இந்த அமைதியிலிருந்துதான் பிறக்கிறது. நீங்கள் தியானம் செய்யும் போது உங்கள் மூளையில் உள்ள ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் எனப்படும் பகுதி தூண்டப்படுகிறது. இதுதான் முடிவெடுக்கும் திறன், நிதானம் மற்றும் படைப்பாற்றலுக்கு காரணமான பகுதி. காலையில் இந்த அமைதியை நீங்கள் அனுபவித்தால் அன்றைய நாள் முழுவதும் ஏற்படும் பதற்றமான சூழல்களிலும் உங்களால் ஒரு ராஜதந்திரியைப் போல நிதானமாக செயல்பட முடியும். என்னை யாராலும் அசைக்க முடியாது என்ற அசாத்தியமான தன்னம்பிக்கை உங்களுக்குள் பிறக்க வேண்டுமென்றால் உங்கள் காலை பொழுதை இந்த அகத்தூய்மையுடன் தொடங்குங்கள். ஆழ்கடலின் அடியில் அமைதி இருப்பது போல உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் அமைதியை நீங்கள் கண்டடையும் போது வெளியே நடக்கும் எந்த ஒரு புயலும் உங்களை பாதிக்காது. சுவாமி விவேகானந்தர் வலியுறுத்திய இரண்டாவது மிக முக்கியமான காலை பழக்கம், உடல் வலிமையும் மன உறுதியும். இரும்பு தசைகளும் எஃகு நரம்புகளும் கொண்ட இளைஞர்களே உலகை மாற்ற முடியும். ஆன்மீகம் என்பது வெறும் கண்களை மூடிக்கொண்டு அமர்வது மட்டுமல்ல, அது ஒரு சிங்கம் போன்ற கம்பீரமான உடலிலும் மனதிலும் பிறக்க வேண்டும் என்பது அவரது கொள்கை. காலையில் எழுந்ததும் பெரும்பாலான மக்கள் சோம்பலாகவும் ஒருவித சோர்வுடனும் நாளை தொடங்குகிறார்கள். ஆனால் நீங்கள் அன்றைய பொழுதை ஒரு வெற்றியாளராக மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் உடலை முதலில் தயார் செய்ய வேண்டும். சுறுசுறுப்பான நடைப்பயிற்சி, யோகாசனம் அல்லது ஏதேனும் ஒரு கடினமான உடற்பயிற்சியில் காலையிலே ஈடுபடுவது உங்கள் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை தாராளமாக வழங்குகிறது. வலிமையே வாழ்வு, பலவீனமே மரணம் என்பது விவேகானந்தரின் தாரக மந்திரம். உங்கள் உடல் பலவீனமாக இருக்கும்போது உங்கள் மனமும் தானாகவே பலவீனமடைந்து தேவையற்ற பயம் மற்றும் கவலைகளுக்கு இடமளிக்கும். ஆனால் காலையில் உங்கள் வியர்வை சிந்தி உடலை பலப்படுத்தும் போது அது வெறும் உடல் சார்ந்த பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு மனப்போர் பயிற்சி. என்னால் முடியும், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்ற தன்னம்பிக்கை அப்போதுதான் உருவாகிறது. ஒரு பலவீனமான உடலில் இருந்து ஒருபோதும் வலிமையான எண்ணங்கள் உதிக்காது. காலையின் முதல் ஒரு மணி நேரத்தை உங்கள் உடலையும் மனதையும் செதுக்குவதற்காக செலவிடுங்கள். அப்போதுதான் அந்த நாள் முழுவதும் வரும் சவால்களை உங்களால் ஒரு மாவீரனைப் போல எதிர்கொள்ள முடியும். நான் இன்று இந்த உலகை வெல்வேன் என்ற அசாத்திய தைரியம் உங்கள் ஒவ்வொரு செல்களிலும் பரவ வேண்டும் என்றால் சோம்பலை உதறிவிட்டு உடலை உத்வேகப்படுத்துங்கள். மூன்றாவது பழக்கம், பிரம்ம முகூர்த்தம், விதியின் விடியல். சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி கூறுவார், எழுமின் விழுமின், குறிக்கோளை எட்டும் வரை நில்லாது உழைமின். இந்த மந்திரம் வெறும் செயலுக்கு மட்டுமல்ல, உங்கள் தூக்கத்திற்கும் பொருந்தும். ஒரு சிங்கத்தைப் போல கர்ஜித்து உலகை ஆள நினைக்கும் ஒருவன் சூரியன் உதித்த பிறகு உறங்கிக் கொண்டிருக்க மாட்டான். அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை உள்ள நேரமே பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது வெறும் ஆன்மீக கருத்து அல்ல, இது ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் அறிவியல். அதிகாலையில் பிரபஞ்சத்தில் ஒருவித அமைதியும் தூய்மையான பிராணவாயுவும் நிறைந்திருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் மூளை ஆல்பா நிலையில் இயங்கும். அதாவது மிக குறைந்த முயற்சியில் மிக கூடிய அறிவை பெறும் ஆற்றல் அந்த நேரத்தில் மட்டுமே சாத்தியம். விவேகானந்தர் போன்ற மகாபுருஷர்கள் தங்கள் வாழ்வின் மிகப்பெரிய ஞானத்தை பெற்றது இந்த அதிகாலை வேளையில்தான். உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் விழித்திருப்பது மற்றவர்களை விட நீங்கள் ஒருபடி முன்னால் இருக்கிறீர்கள் என்பதற்கான முதல் அடையாளம். சோம்பல் என்பது ஒரு மெதுவான விஷம் போன்றது. இன்னும் 5 நிமிடம் தூங்கலாம் என்று நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் லட்சியத்திலிருந்து பல மைல்கள் பின்னோக்கி செல்கிறீர்கள். ஆனால் அந்த சோம்பலை உதறிவிட்டு குளிர்ந்த நீரில் முகம் கழுவி அதிகாலை ஒளியை காணும் போது உங்கள் உடலில் ஒரு புதிய மின்சாரம் பாய்வதைப் போன்ற உணர்வு ஏற்படும். விவேகானந்தர் கண்ட கனவு இளைஞன்
சூரியனை எழுப்புபவனாக இருக்க வேண்டுமே தவிர சூரியனால் எழுப்பப்படுபவனாக இருக்கக்கூடாது. உங்கள் விதியை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் விடியலை மாற்றுங்கள். இந்த அதிகாலை அமைதி உங்களுக்கு கொடுக்கும் தெளிவு நாள் முழுவதும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் பிரதிபலிக்கும். ஒரு தெளிவான மனதுடன் நாளை தொடங்குபவனை இந்த உலகத்தில் யாராலும் வீழ்த்த முடியாது. 4வது பழக்கம், சுய பரிசோதனை மற்றும் நேர்மறை எண்ணங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்களுடன் நீங்களே பேசிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்த உலகின் மிகச்சிறந்த ஒரு மனிதரை சந்திக்கும் வாய்ப்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள். காலையில் எழுந்தவுடன் நாம் உலகத்தை பார்க்கிறோம், மற்றவர்களை பார்க்கிறோம், ஆனால் நம்மை நாம் பார்ப்பதே இல்லை. விவேகானந்தரின் தத்துவப்படி ஒரு வெற்றியாளன் காலையிலேயே தன் மனக்கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்க்க வேண்டும். எழுந்தவுடன் அமைதியாக அமர்ந்து, நான் வலிமையானவன், என்னால் எதையும் சாதிக்க முடியும், இன்று என் வாழ்வின் மிகச்சிறந்த நாள் என்று உங்களுக்குள்ளே உறக்கச் சொல்லுங்கள். இது வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல, இது உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் கொடுக்கும் கட்டளை. விவேகானந்தர் சொன்ன ஆத்ம பலம் என்பது இந்த நேர்மறை எண்ணங்களில்தான் தொடங்குகிறது. நீங்கள் உங்களை ஒரு பாவி என்றோ பலவீனமானவன் என்றோ ஒருபோதும் நினைக்கக்கூடாது. காலையில் நீங்கள் விதைக்கும் இந்த ஒரு நேர்மறை விதை நாள் முழுவதும் ஒரு பெரும் ஆலமரமாக வளர்ந்து உங்களுக்கு நிழல் தரும். நேற்றைய தோல்விகளை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு இன்றைய வாய்ப்புகளை பற்றி சிந்தியுங்கள். சிங்கத்தைப் போல கர்ஜித்து எழுங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் அல்ல, நீங்கள் அழியாத ஆன்மாக்கள் என்ற விவேகானந்தரின் வரிகளை நினைவு கூறுங்கள். ஒரு மனிதன் தன்னை எப்படி நினைக்கிறானோ அப்படியே ஆகிறான். உங்களை நீங்கள் ஒரு வெற்றியாளராக கருதினால் இந்த உலகம் உங்களை ஒரு வெற்றியாளராகவே பார்க்கும். காலையின் முதல் சில நிமிடங்கள் உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த மாவீரனை தட்டி எழுப்புங்கள். சுய பரிசோதனை என்பது உங்கள் குறைகளை எண்ணி வருந்துவதல்ல, உங்கள் நிறைகளை உணர்ந்து அவற்றை மேலும் மெருகேற்றுவது. 5வது பழக்கம், ஞானத் தேடல். ஒரு பக்கமாவது வாசித்தல். உலகமே ஒரு பெரிய நூலகம், உன்னுடைய அனுபவமே அதில் சிறந்த புத்தகம். ஆனால் அந்த அனுபவத்தை பெறுவதற்கு முன் மகாபுருஷர்களின் சிந்தனைகளை உங்கள் மூளைக்குள் செலுத்த வேண்டும். காலையில் எழுந்தவுடன் உலக நடப்புகளை தேடி செய்தித்தாளையோ அல்லது எதிர்மறை செய்திகளையோ வாசிப்பதற்கு பதிலாக உன்னதமான ஒரு புஸ்தகத்தின் ஒரு பக்கத்தையாவது வாசியுங்கள். காலையில் உங்கள் மூளை ஒரு சுத்தமான காகிதத்தை போன்றது. அந்த நேரத்தில் நீங்கள் எதை படிக்கிறீர்களோ அதுவே உங்கள் அன்றைய சிந்தனை ஓட்டத்தை தீர்மானிக்கும். விவேகானந்தர் ஒரு நடமாடும் நூலகம் என்று அழைக்கப்பட்டார். ஏனெனில் அவர் ஒவ்வொரு நொடியும் புதிய விஷயங்களை கற்கத் துடித்தார். கல்வி என்பது தகவல்களை சேகரிப்பது அல்ல, அது மனதின் ஒருமுகப்பாட்டை பயிற்சியாக்குவது என்பது அவரது கொள்கை. ஒரு சிறந்த புஸ்தகம் என்பது 1000 நண்பர்களுக்கு சமம். உத்வேகம் தரும் ஒரு பொன்மொழியோ அல்லது ஒரு வெற்றியாளரின் வாழ்க்கை வரலாறோ உங்கள் இரத்தத்தில் ஒரு புதிய வேகத்தை பாய்ச்சும். காலையிலேயே ஒரு உயர்ந்த சிந்தனையை உங்கள் மனதிற்குள் விதைத்தால் அது நாள் முழுவதும் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசமாக மாறும். அறிவே அதிகாரம் என்பதை உணர்ந்தவன் ஒருபோதும் நேரத்தை வீணடிக்க மாட்டான். ஒரு புஸ்தகத்தின் ஒரு பக்கம் உங்கள் சிந்தனை முறையையே மாற்றக்கூடும். விவேகானந்தர் காட்டிய அந்த ஞான பாதையில் பயணிக்க ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தேடலுடன் தொடங்குங்கள். உங்கள் அறிவு வளர வளர உங்கள் பயம் குறையும். உங்கள் பயம் குறைய குறைய உங்கள் வெற்றி உறுதியாகும். எனவே உங்கள் அன்றாட உணவைப் போல உங்கள் அறிவிற்கும் காலையிலேயே ஒரு சிறந்த விருந்தை தந்து நாளை தொடங்குங்கள். 6வது பழக்கம், மௌனம். சக்தியை சேமிக்கும் ரகசியம். பேச்சை விட செயல் சிறந்தது, செயலை விட மௌனம் மேலானது. காலையில் எழுந்தவுடன் பலரும் செய்யும் மிகப்பெரிய தவறு தேவையற்ற பேச்சுகளில் ஈடுபட்டு தங்கள் ஆற்றலை சிதறடிப்பது. ஆனால் ஒரு வெற்றியாளன் காலையின் முதல் சில மணி நேரங்களை மௌன விரதத்தோடு கழிக்கிறான். விவேகானந்தரின் தத்துவப்படி மௌனம் என்பது வெறும் பேச்சு இல்லாத நிலை மட்டுமல்ல, அது மனதின் சக்தியை ஒருமுகப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய பயிற்சி. பேச்சு என்பது ஒரு கசிவு போன்றது. நீங்கள் அதிகமாக பேச பேச உங்கள் உடலின் பிராண சக்தி வெளியேறுகிறது. காலையிலேயே மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதோ அல்லது தேவையற்ற அரட்டைகளில் ஈடுபடுவதோ உங்கள் அன்றைய நாள் முழுவதும் இருக்கும் உற்சாகத்தை உறிஞ்சிவிடும். மௌனமாக இரு, உன் ஆன்மா பேசுவதை கேள் என்பது விவேகானந்தரின் வாக்கு. இந்த மௌனம் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய அமைதியையும் தெளிவையும் உருவாக்கும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் மூளை தேவையற்ற சத்தங்களிலிருந்து விடுபட்டு மிக முக்கியமான வேலைகளில் கவனம் செலுத்தத் தொடங்குகிறது. ஒரு பெரிய சாதனைக்கு தேவைப்படுவது ஆரவாரம் அல்ல, அமைதியான திட்டமிடல். காலையில் குறைந்தது 1 மணி நேரமாவது யாரிடமும் பேசாமல் உங்கள் எண்ணங்களோடு மட்டும் உரையாடுங்கள். இந்த மௌனம் உங்களுக்கு தரும் மன உறுதி எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் வலிமையை உங்களுக்கு தரும். விவேகானந்தர் காட்டிய அந்த பாதையில் பயணிக்க உங்கள் நாவை அடக்கி உங்கள் சக்தியை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆழமான அமைதியே ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம். காலையிலேயே அந்த மௌனத்தை பழகினால் உங்கள் சொற்கள் பிற்காலத்தில் உலகையே மாற்றும் வல்லமை பெறும்.
எனவே நாளை முதல் உங்கள் நாளை ஒரு அமைதியான புரட்சியுடன் தொடங்குங்கள். 8வது பழக்கம், இன்றைய இலக்கு தெளிவான திட்டமிடல். ஒரு கருத்தை எடுத்துக்கொள். அந்த ஒரு கருத்தையே உன் வாழ்க்கையாக்கு. அதை பற்றியே கனவு காண். அதையே சிந்தி. அதன் வழியே வாழ். பெரும்பாலான மக்கள் தோல்வியடைவதற்கு காரணம் அவர்களிடம் திறமை இல்லாதது அல்ல, அவர்களிடம் தெளிவான இலக்கு இல்லாததுதான். காலையில் எழுந்தவுடன் அன்று நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 வேலைகளை மட்டும் முடிவு செய்யுங்கள். சிதறிக் கிடக்கும் சூரிய ஒளியால் ஒரு காகிதத்தை எரிக்க முடியாது. ஆனால் அதே ஒளியை ஒரு லேன்ஸ் வழியாக ஒரு புள்ளியில் குவிக்கும் போது அது நெருப்பை உருவாக்குகிறது. உங்கள் மனமும் அதே போன்றதுதான். காலையிலேயே உங்கள் கவனத்தை ஒரு புள்ளியில் குவியுங்கள். இன்று நான் எதை முடிக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு இருந்தால் தேவையற்ற குழப்பங்களும் நேர விரயமும் உங்களை அண்டாது. காலையில் ஒரு சிறிய காகிதத்தில் அல்லது உங்கள் குறிப்பேட்டில் இன்றைய இலக்குகளை எழுதுங்கள். விவேகானந்தர் சொன்ன அந்த ஏகாகிரதா, அதாவது ஒருமுகத்தன்மை, இந்த திட்டமிடலில் இருந்துதான் தொடங்குகிறது. 1000 வேலைகளை அரைகுறையாகச் செய்வதை விட ஒரு வேலையை முழுமையாகச் செய்து முடிப்பது ஒரு மாவீரனின் அடையாளம். உன் வாழ்க்கையை நீயே செதுக்கு, மற்றவர்கள் செதுக்க விடாதே என்பது விவேகானந்தரின் வாக்கு. காலையிலேயே நீங்கள் போடும் இந்த திட்டம் உங்கள் நாளை ஒரு விபத்தாக அமையாமல் ஒரு வெற்றியாக மாற்றும். திட்டமிட்டபடி ஒவ்வொரு வேலையையும் முடிக்கும்போது உங்களுக்குள் ஏற்படும் அந்த மன திருப்தி அடுத்தடுத்த சவால்களை வெல்லும் ஊக்கத்தை தரும். 9வது பழக்கம், இயற்கையுடன் இணைதல். சூரிய ஒளியின் சக்தி. பிரபஞ்சத்தின் அனைத்து ஆற்றல்களும் ஏற்கனவே நமக்கே சொந்தமானவை. ஆனால் நாம் தான் நம் கண்களை கைகளால் மூடிக்கொண்டு இருட்டாக இருக்கிறது என்று அழுகிறோம். அந்த ஆற்றலின் மிகப்பெரிய ஊற்றுக்கண் சூரியன். காலையில் எழுந்தவுடன் 4 சுவர்களுக்குள் முடங்கி கிடக்காமல் சிறிது நேரமாவது இயற்கை ஒளியில், அதாவது சூரிய ஒளியில் நில்லுங்கள். விவேகானந்தரின் தத்துவப்படி ஒரு மனிதன் இயற்கையோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறானோ அவ்வளவு தூரம் அவன் தெய்வீகத்தை நெருங்குகிறான். சூரிய ஒளி என்பது வெறும் வெளிச்சம் அல்ல, அது ஒரு உயிர் சக்தி. காலையில் சூரிய உதயத்தை பார்ப்பதும் அதன் இளவையில் உங்கள் உடலில் படுவதும் உங்கள் மூளையில் செரோடோனின் என்ற மகிழ்ச்சியான ஹார்மோனை தூண்டுகிறது. விவேகானந்தர் காட்டிய அந்த வலிமையான உடல் அமைய இயற்கையின் இந்த வரம் மிக அவசியம். தூய்மையே வலிமை என்பது அவரது வாக்கு. இயற்கையான காற்றும் ஒளியும் உங்கள் நுரையீரலையும் இரத்தத்தையும் தூய்மைப்படுத்தும். வெற்றியாளர்கள் இயற்கையின் சுழற்சியோடு ஒத்துப்போகிறார்கள். சூரியன் எழுவதற்கு முன் எழுந்து அது உதிக்கும் போது அதை எதிர்கொள்பவனுக்கு ஒரு அசாத்தியமான காந்த சக்தி உண்டாகிறது. விவேகானந்தர் போன்ற மகான்கள் இமயமலையின் மடியிலும் நதிக்கரைகளிலும் தவம் செய்ததற்கு காரணம் இயற்கையிடம் இருந்து அவர்கள் பெற்ற அந்த எல்லையற்ற அமைதிதான். இயற்கையே உனக்கு எல்லாவற்றையும் கற்பிக்கும் என்று விவேகானந்தர் நம்பினார். காலையில் 5 நிமிடம் வெறும் கால்களால் புல்லின் மீது நடப்பதோ அல்லது செடி கொடிகளை பார்ப்பதோ உங்கள் மன அழுத்தத்தை வேரோடு பிடுங்கி எறியும். ஒரு செடி எப்படி மெதுவாக ஆனால் உறுதியாக வளர்கிறதோ அதே போன்ற பொறுமையையும் விடாமுயற்சியையும் இயற்கை உங்களுக்கு கற்பிக்கும். 10வது பழக்கம், அகத்தூய்மை மற்றும் புற தூய்மை. தூய்மையே பலம், தூய்மையே ஆன்மீகம், தூய்மையே வெற்றி. காலையில் எழுந்தவுடன் உங்கள் உடலை சுத்தம் செய்வது போலவே உங்கள் மனதையும் ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். விவேகானந்தரின் தத்துவப்படி ஒரு அசுத்தமான பாத்திரத்தில் எப்படி சுத்தமான பாலை ஊற்ற முடியாதோ அதே போல ஒரு அசுத்தமான மனதில் உயரிய எண்ணங்கள் தங்காது. காலையில் குளிர்ந்த நீரில் குளிப்பது உங்கள் உடலின் சோம்பலை விரட்டி நரம்புகளை தூண்டி ஒரு புதிய சுறுசுறுப்பை தரும். புற தூய்மையை தொடர்ந்து வரும் மிக முக்கியமான விஷயம் அகத்தூய்மை. நேற்று நடந்த கசப்பான சம்பவங்கள், யாரோ சொன்ன வசை சொற்கள், பொறாமை அல்லது கோபம் போன்ற குப்பைகளை உங்கள் மனதிலிருந்து காலையிலேயே துடைத்தெறியுங்கள். குப்பைகளை சுமந்து கொண்டு உன்னால் உயரே பறக்க முடியாது என்பது விவேகானந்தரின் வாக்கு. ஒரு சுத்தமான மனமே இறைவனின் இருப்பிடம் மற்றும் வெற்றியின் பிறப்பிடம். காலையில் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது உங்கள் கடந்த கால தவறுகளுக்காக உங்களை நீங்களே மன்னியுங்கள். விவேகானந்தர் சொன்ன அந்த பரிசுத்தமான இதயம் கொண்ட ஒருவன் உலகத்தையே தன் காலடியில் கொண்டு வருவான். ஒரு மனிதன் உள்ளுக்குள் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறானோ அவ்வளவு தூரம் அவன் முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவு உண்டாகும். உன்னை நீயே புனிதனாக கருது, அப்போதுதான் நீ புனிதனாவாய் என்ற விவேகானந்தரின் மந்திரத்தை மனதில் கொள்ளுங்கள். உங்கள் உடலையும் மனதையும் காலையிலேயே ஒரு புனித கோயிலைப் போல வைத்திருங்கள். இந்த தூய்மை உங்களுக்கு ஒரு விதமான அஞ்சாமையை வழங்கும். சுத்தமான கைகள் மற்றும் சுத்தமான எண்ணங்களுடன் நாளை தொடங்குபவனுக்கு தோல்வி என்பது ஒருபோதும் கிடையாது. 11வது பழக்கம், உயிர்ப்புள்ள உணவு, சத்தான காலை உணவு. எந்த ஒரு மனிதன் தன் வயிற்றை ஆளத் தெரியவில்லையோ அவனால் தன் மனதை ஆள முடியாது. நாம் எதை உண்கிறோமோ அதுவே நம் எண்ணங்களாக மாறுகிறது என்பது ஒரு ஆழமான உண்மை. காலையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முதல் உணவு அன்றைய நாள் முழுவதும் உங்கள் மூளை எவ்வளவு வேகமாக செயல்படும் என்பதை தீர்மானிக்கிறது. விவேகானந்தரின் தத்துவப்படி
ஒரு வீரத்துறவி அல்லது மாவீரன் எப்போதுமே உயிர்ப்புள்ள உணவையே உண்ண வேண்டும். காலையில் வெறும் வயிற்றில் அதிகப்படியான இனிப்புகளையோ அல்லது எண்ணெய் பதார்த்தங்களையோ தவிர்த்து இயற்கையான பழங்கள், நட்ஸ் அல்லது எளிதில் செரிமானமாகும் சத்தான உணவுகளை உண்ணுங்கள். உடல் ஒரு கருவி, அதை துருப்பிடிக்க விடாதே என்பது விவேகானந்தரின் வாக்கு. ஒரு மந்தமான உணவு உங்கள் மூளையை தூங்கச் செய்யும், ஆனால் ஒரு சத்தான உணவு உங்கள் நரம்புகளில் மின்னலை பாய்ச்சும். விவேகானந்தர் தனது அமெரிக்க பயணத்தின் போது கூட உடல் நலத்தை பேணுவதில் மிகுந்த கவனம் செலுத்தினார். ஏனெனில் பலவீனமான இதயத்தால் ஒருபோதும் சத்தியத்தை தாங்க முடியாது என்று அவர் நம்பினார். காலையில் போதிய அளவு தண்ணீர் பருகுவதும் ஒரு சத்தான காலை உணவும் உங்கள் உடலில் ஓஜஸ் எனப்படும் ஒருவித தேஜஸை உருவாக்கும். இதுவே உங்கள் முகத்தில் அந்த ஈர்க்கும் சக்தியை வழங்குகிறது. உங்கள் உடலை ஒரு புனிதமான இயந்திரமாக பாருங்கள். அதற்கு தேவையான உயர்தர எரிபொருளை காலையிலேயே வழங்குங்கள். உன்னை பலவீனப்படுத்தும் எதையும் நீ உண்ணாதே என்ற விவேகானந்தரின் கொள்கையை பின்பற்றுங்கள். ஒரு ஆரோக்கியமான உடலில் மட்டுமே ஒரு வலிமையான மனம் குடியிருக்கும். 12வது பழக்கம், அர்ப்பணிப்பு மற்றும் சேவை மனப்பான்மை. சுவாமி விவேகானந்தரின் மிக உயர்ந்த முழக்கம் இதுதான். யார் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்களோ அவர்களே உண்மையில் வாழ்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் உயிரோடு இருக்கும் பிணங்களே. காலையில் எழுந்தவுடன் எனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு, இன்று என்னால் இந்த உலகிற்கு அல்லது என்னால் முடிந்த ஒருவருக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று யோசியுங்கள். விவேகானந்தரின் தத்துவப்படி ஒரு சுயநலமற்ற எண்ணமே ஒரு மனிதனை மகாத்மாவாக மாற்றுகிறது. காலையில் எழுந்ததும் இன்று நான் செய்யும் ஒவ்வொரு வேலையையும் ஒரு கடவுளின் சேவையாக செய்வேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் சிறப்பாக படிப்பது நாட்டுக்கு செய்யும் சேவை. நீங்கள் ஒரு வேளையில் இருந்தால் அதை நேர்மையாக செய்வது சமூகத்திற்கு செய்யும் சேவை. மற்றவர்களுக்கு உதவுவதே உனக்கு நீயே உதவிக் கொள்வது என்பது விவேகானந்தரின் வாக்கு. இந்த ஒரு எண்ணம் உங்கள் மனதில் இருக்கும் பயம், கவலை மற்றும் அழுத்தம் அனைத்தையும் வேரோடு பிடுங்கி எறியும். சுயநலம் என்பது ஒரு இருண்ட அறை போன்றது, ஆனால் சேவை என்பது எல்லையற்ற வானம் போன்றது. காலையிலேயே ஒரு சிறிய உதவி, அது ஒரு பறவைக்கு தீவனம் வைப்பதாகவோ அல்லது ஒருவருக்கு புன்னகையுடன் வாழ்த்துச் சொல்வதாகவோ இருக்கலாம். அது உங்கள் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய அமைதியையும் ஆற்றலையும் தரும். நீ எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப கிடைக்கும் என்ற பிரபஞ்ச விதியை விவேகானந்தர் ஆழமாக நம்பினார். விவேகானந்தர் கண்ட கனவு இளைஞன் தன் சுய முன்னேற்றத்துடன் மற்றவர்களின் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொள்பவன். இந்த சேவை மனப்பான்மையுடன் நாளை தொடங்குபவனுக்கு இந்த உலகம் ஒருபோதும் தடையாக இருக்காது. மாறாக அது அவனுக்கு தலை வணங்கும். எனவே உங்கள் வெற்றியை மற்றவர்களின் மகிழ்ச்சியுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் உங்கள் நாளை ஒரு பெருந்தன்மையான இதயத்துடன் தொடங்குங்கள். நண்பர்களே, விவேகானந்தர் சொன்ன இந்த 12 பழக்கங்களில் ஒன்றை நீங்கள் நாளை முதல் பின்பற்றப் போகிறீர்கள் என்றாலும் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த விவேகானந்தர் ரசிகர்களுக்கு இதை பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வலிமையான வீடியோவில் சந்திப்போம்.